ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. திருவாழியாழ்வானுடைய சக்கரத்திலே அறம், நேமி, ஜுவாலை என்பதான பல அம்சங்கள் உள்ளன. இவைகளுடைய பரிபூர்ணமான திருவருளாலே நமக்கு நல்வாழ்வு அனுதினமும் கிட்ட வேண்டும் என்றுதான் இந்த தோத்திரமானது சொல்கின்றது. பலந்தரும் தோத்திரங்கள் என்பதான ஒரு விஷயத்தில் வரும்பொழுது சுதர்சன சதகம் என்பதான ஒரு விஷயத்தை நம்முடைய பூர்வாச்சாரியராக இருக்கக்கூடிய எழுந்தருளியிருந்த கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் அருளி செய்தார். அவருடைய பரிபூர்ணமான மனோரதம் என்பது எப்படி இருக்கும் என்றால், யான் பெற்றதான இன்பமானது அவர் பெற்றாரா பெறவில்லையா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய பரிபூர்ணமான திருவருள் கொண்ட இந்த சுதர்சன சதகத்திலே 100 தோத்திரங்களும் 100 விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது என்பதாக சொல்லி வருகிறோம். அப்படி வரும்பொழுது இன்றைய தினம் நாம் துதிக்கக்கூடிய தோத்திரம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், நேற்றைய தினம் சொன்ன அந்த பாபக்கூட்டங்கள் பாதாளத்தில் சென்றிருந்தால் கூட, நாம் சென்றால் கூட நம்மை அது தீண்டாது என்று சொன்னோம். அப்போது அந்த பாபங்கள் எங்கே செல்லும் என்று கேட்டாக்க, நம்மை அனாவசியமாக தூஷித்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அனாவசியமாக தூஷிப்பவர்களுக்கெல்லாம் நாம் செய்த பாபங்களை இவர் அங்கே அனுப்பிவிடுவார் என்று சொல்கிறாருங்க. கக்ஷ்யாத உல்யேன கத்ரூதயனயன பணமணியன் கல்யதீபஸ்யுஞ்சன் பாதாலாந்த பிரபாதி நிகிலமபி தமஸ்வேன தம்னா நிகீர்ய தைத்யேயோத்ப்ரேயசீனாம் வமதி ஹிருதிஹத பிரேயசாம் பூயசாயஹ சக்ராக்ரீயாக்ரதேசோ தகது விலசிதம் வன்ஹசாம் வம்ஹசாம் நஹா. இங்கே வஹா என்று ஒரு சப்தம் உண்டு, நஹா என்பதான ஒரு சப்தம் உண்டு. இந்த சப்தத்தினாலே உங்களுக்கெல்லாம் அது கிடைக்கட்டும் என்றுதான் அவர் சொல்லுகிறாருங்க. நம்மை சேர்ந்தவர்கள், அதாவது இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களைச் சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த பாபக்கூட்டங்கள் அண்டாமல் இருக்கட்டும். ஒரு காலவசாத்து அது வந்திருந்தால் கூட அந்த பாபத்திற்கு மிகப்பெரியதான ஒரு புண்ணிய பலிதம் என்பது இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்கிறார். அந்த பயன்கள் எல்லாம் பாபத்தினால் என்ன ஏற்படும் கேட்டாக்க, இவனுடைய வம்சத்திலே கூன், குருடு, செவிடு, பேடுவோடு குழந்தைகள் பிறக்கிறதோ இல்லையோ, அந்த பாபங்கள் கூட்டங்களால் தான் இந்த மாதிரி வரது. அப்போ இந்த தோத்திரத்தை இவன் அனுதினம் செய்தானே ஆகில் இந்த கூன், குருடு, செவிடு, பேடுகள் நீங்கி நல்ல விதமான வாழ்வு வாழ்வார்கள். அதற்கு மூல காரணம் சுதர்சன பகவான் தான் சொல்றாருங்க. கக்ஷ்யாத உல்யேன கத்ரூதயனயன பணமணியன் கல்யதீபஸ்யுஞ்சன் பாதாலாந்த பிரபாதி நிகிலமபி தமஸ்வேன தம்னா நிகீர்ய தைத்யேயோத்ப்ரேயசீனாம் வமதி ஹிருதிஹத பிரேயசாம் பூயசாயஹ சக்ராக்ரீயாக்ரதேசோ தகது விலசிதம் வன்ஹசாம் வம்ஹசாம் நஹா. கத்ரூதனயன் என்று சொன்னால் பாதாளத்திலே இருக்கக்கூடிய அனந்தன் போன்றவர்கள் எல்லாம், அங்கு அஷ்டகுல நாகங்கள் எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதாக வச்சனம். அப்போ அவருடைய சீடர்கள் எல்லாம், அந்த அனந்தன் மீது இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாம் இந்த பாபத்தை வாங்கி கொண்டு நம்மை எல்லாம் ரட்சிக்கிறதாம். அப்போ ஆகையினால நீர் எந்த லோகத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த சுதர்சன பகவானுடைய நேமியன் திருவருளாலே உங்களது பாபங்கள் எல்லாம் அணுகில் வராமல் இருந்து நல்வழி காட்டட்டும் என்று சொல்றார். தகது, இவைகள் எல்லாம் தீயினில் பொலிந்த பஞ்சு போலே, அந்த பஞ்சு மூட்டையை எவ்வளவுதான் மூட்டையாக கட்டி போட்டாலும் அதை ஒன்று நெருப்புற போட்டாச்சுன்னு சொன்னாக்க 5 நிமிடத்தில் பஸ்மமாக்கி விடுமா. அந்த மாதிரியாக நம்முடைய பாபங்கள் எவ்வளவு மூட்டையாக இருந்தாலும்
இந்த சுதர்சன பகவானை நாம் தியானம் செய்தோமேயாகில் அவனுடைய திருவருளாலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் செப்பு என்று ஆண்டாள் சொன்னதைத்தான் இங்கே இவர் அருளி செய்கிறார்னு சொல்றார். நாமும் இந்த தோத்திரத்தையே அனுதினமும் அனுசந்தித்து நம்முடைய பாபங்களை எல்லாம் விலக்கிக் கொள்வோம் என்பதாக சொல்லி இங்கே சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருள், அவருடைய நேமியின் திருவருள் என்பது மிக புனிதமானது என்பதை இங்கு காட்டுகிறார். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.